முத்துவேல் மாமா வந்திருக்கேன். டக்குன்னு வந்து கதவு தர. வா உள்ள போலாம். இரு. என்னையா வழி மாறி எதுவும் வந்துட்டியோ? என்னடி செல்லம் இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்காம மாமாவுக்கு தூக்கம் வருமா? இத பாரு, ஓ முகந்தா என் கண்ணு முன்னாடி படமா ஓடிக்கிட்டு இருக்கு. போதும் போதும், இப்படி நீ சொன்ன கதையெல்லாம் பரன்ல கட்டி வச்சிருக்கேன். எடைக்கு எட்டினா கூட ஒரு பையனும் தரமாட்டான். என்னடி செல்லம் மாமா மேல கோவமா இருக்கியா? பின்ன என்னையா, நான் இங்க இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு 4 காசு கொடுப்போன்னு உனக்கு புத்தி இருக்கா? நீ இப்படி கேப்பேன்னு மாமாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் பழைய முத்துவேலா வரல, உன் கஷ்டத்தை எல்லாம் போக்க போற வைர முத்துவேலா வந்திருக்கேன். இங்க பாரு. எப்படி சூப்பரா இருக்கா? யோ, இது என்ன கல்லா இல்ல கலடாஸ்கோப்பா? பாக்க கலர் கலரா இருக்கு. என்ன நீ செல்லம், நீ மாமாவை ஆசை ஆசையா பாப்பன்னு நினைச்சு ராஜஸ்தான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தா நீ என்ன விட்டுட்டு கல்லையே பாத்துக்கிட்டு இருக்க. யோ, நல்ல கதை விடுறியே. நீ எல்லாம் இங்க இருக்கிற ராஜபாளையம் கூட தாண்டினது இல்ல, இதுல ராஜஸ்தானும் கதை விடுற? யாருடி இவ? ராஜஸ்தான் கதை விட்டானா? ராஜபாளையம் கூட தாண்டலன்னு நீ பாத்தியா? இங்க பாரு, இப்ப ஐயாவோட ரேஞ்சே வேற. இப்பெல்லாம் பெரிய பெரிய டீலிங் தான். அதான் உனக்காக இந்த கல்ல ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு கல் இருந்தா போதும், நீ வாழ்க்கையில ராணி மாதிரி இருக்கலாம். அப்படியா சொல்ற? எனக்காக இவ்வளவு யோசிச்சு இதை எடுத்துட்டு வந்திருக்கல, நீ ரொம்ப நல்லவையா. இங்க பாரு, நான் நல்லவன்னு எனக்கு தெரியாதா? ஆமா டார்லிங், இப்ப எதுக்கு இந்த லைட் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கு? இத பாரு, தமிழ்ல மாமாவுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை இந்த வெளிச்சம்தான். முதல்ல இத அணைய, அப்பதானே நான் உன்னை நல்லா அணைச்சுக்க முடியும். உனக்கு எப்பவுமே அவசரம் தான். வந்ததும் வராததுமா லைட் ஆஃப் பண்ணு அடம் பிடிக்கிற. அடி போடி கள்ளி. இத பாரு, இருட்டுல இருக்கிற சுதந்திரம் வெளிச்சத்துல இருக்காது. நீ போய் முதல்ல விளக்கான, நான் உன்னை அணைக்கணும். அணைக்கிறேன் இரு. நீ கொடுத்த கல்லு மட்டும் ஒரிஜினல் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஹலோ, இந்த முத்துவேல் மாமாவையே சந்தேகப்படுறியா நீயே? இந்த பாரு, இந்த கல்லு ஜொலிக்கிற ஜொலிப்புல ஊரே உன் பின்னாடி வரப்போகுது பாரு. கள்ளி சிரிச்சுட்டா. போ சீக்கிரமா விளக்கா. ராஜா சேதுபதி ஐயா வந்ததும் அம்மனுக்கு பூஜையை போட்டுட்டு வந்த கால ஊனிடுவோம். என்ன சொல்றீங்க? அப்படியே பண்ணிடுவோங்க. சரி. ஊர் பெரியவங்கள மன்னிக்கணும், வரதுக்கு கொஞ்சம் தாமதம். சரி போங்க. மவனே, இந்த ஊர்க்கார பயல்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. என்ன சித்தப்பா, ரொம்ப திமிரெடுத்து போய் பேசுற மாதிரி இருக்கே. அப்படி இல்ல மவனே, சேதுபதி ஐயா வந்த உடனே அவங்க குடும்பத்தாளுங்க கையால பந்தக்கால் ஒண்ணலான்னு அப்புட்டு பயல்களும் நம்பிட்டு இருக்கானுங்க பாரு. அந்த மூஞ்சிகளை பார்த்தா எனக்கு சிரிப்பு வராம வேற என்ன வரும்? சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியலடா மவனே, சித்தப்பா மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து கோயில் கதவை திறக்க போறானுங்க. அப்ப அம்மன் கழுத்துல சேதுபதியை செஞ்சு போட்ட வைரத்தாளி இல்லாம இருக்கிறத பார்த்து அப்புட்டு பயல்களும் அதிர்ச்சியாக போறானுங்க. ஒட்டு மொத்த ஊரே கதற போகுது பாரு. சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க சித்தப்பா. நீங்க கத்தி ஊருக்கே நாம தான் பண்ணோம்னு காட்டி கொடுத்துருவீங்க போல. அவனே, நாம என்னதான் அடக்கி வச்சாலும் இது நம்ம வேலையாத்தான் இருக்கும்னு அந்த காத்தி பயலுக்கு தான் நல்லா தெரியுமில்ல. தெரியட்டும். தெரிஞ்சா இந்த என்ன பண்ணிடுவாரு? அவனால நம்ம கிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட முடியாது. ஆமா சித்தப்பா, இந்த பன்னீர் பையன் எங்க ஆளையே காணுமே? அவன் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தான் அவனே. அவன் பாட்டுக்கு கும்பகாரன மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவனே, பெரிய நாட்டாம வந்துட்டாரு பாரு. ஐயா வாங்க. ஐயோ, இது என்ன சோதனை? ஏமா இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிற தாயே?
என்னாச்சு? அம்மனோட கழுத்துல இருந்த வைர தாலிய காணோம். ஐயோ, என்ன இப்படி ஆயிப்போச்சு? நேத்து ராத்திரி பூஜை முடிச்சுட்டு போனப்ப கூட அம்மன் கழுத்துல தாலி இருந்துச்சு, நான் பார்த்தேன். இப்ப காணமே, என்னையா பண்றது? ஏங்க, நேத்து நைட்டு நீங்க பாக்கும்போது அம்மன் கழுத்துல தானே இருந்துச்சு. அது எப்படிங்க காணாம போகும்? அதான் தம்பி, எனக்கும் ஒண்ணும் புரியல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி நடந்தது இல்ல. என்னங்க இது? மறுபடி சேதுபதி ஐயா எப்ப இந்த ஊருக்குள்ள கால வச்சாரோ அப்பல இருந்து இப்படிதான் ஏதோ அபசகுணமா நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த குடும்பம் கும்பாபிஷேகம் நடத்துறது சாமிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க, பார்த்து பேசுங்க. இருப்பா. அவர் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கும் கோயிலுக்கும் ராசி இல்ல, அதனாலதான் அம்மனுக்கு பிடிக்கல. என்னப்பா என்னென்னமா பேசுறான்? என்ன அவர் இப்படி பேசுறாரு? என்ன எப்படி சொல்றாங்க? நீங்க சொல்றதும் சரிதான். எந்த நேரத்துல ஒரு கோயில்ல காலை வச்சாரோ எல்லாமே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹ, சில பேருடைய முகராசி அந்த மாதிரி. அது சரி. ஹ, சொந்த மகனுக்கே இந்த ஆளோட ராசி ஒத்து வராம தனியா தங்கிட்டாரு. கடவுளுக்கு எப்படி இந்த ஆளு ராசியோட ஒத்து போகும்?